Hello students, நம்ம ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங்கை பற்றி சில பேசிக்ஸ் திங்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐஓ ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி பார்த்துருந்தோம். ஸோ அதாவது ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டு, பிரிண்ட்எஃப். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நான் உனக்கு எலாபரேட்டாக சொல்லி கொடுத்துருந்தேன். ஸ்கேன்எஃப்னா தட் இஸ் நத்திங் பட் இன்புட் ஸ்டேட்மெண்ட், printf அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதோட சின்டெக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். வேறு இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தேன், ஒரு சி ப்ரோக்ராம் யாராவது ஒன்று எழுத சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எழுதணும், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, ஹேஷ் இன்க்ளூட் conio.h, void main ஓப்பன் braces. ஸோ இது வரைக்கும் கம்பல்சரியாக உங்களை எழுத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராமோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணி எழுதணும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸும் நான் உங்களுக்கு கம்பல்சரியாக மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எதுக்குங்கிறது நான் உனக்கு என்னென்னு சொல்லிட்டேன். stdio.h அப்படிங்கிறது என்னென்னு நம்ம பார்த்துட்டோம், conio.hங்கிறது என்னென்னு பார்த்துட்டோம், void main அப்படிங்கிறது voidனா எம்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம், மெயின் அப்படிங்கிறது வேர் டு பிகின் த ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். என்னோடய ப்ரோக்ராம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த ஓப்பன் பிரேசஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். என்னோடய சி ப்ரோக்ராம் எப்போ சார் முடியும், க்ளோஸ் பிரேசஸ்லேருந்து முடியும். அது தவிர சில ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி என் வித் செமிகோலன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலன் மூலமாக தான் முடியும் சி ப்ரோக்ராமிங்கில். இதெல்லாம் சில பேசிக்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் சி அதில் 2 இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். These are the 2 types of statements in C language. One is conditional statement, another one is looping statement. So conditional statement அப்படிங்கிறதுல if, else if, nested else if. looping statementல while, do while, for இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப், எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சார், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு சி ப்ரோக்ராமில் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்ப்போம். ஒரு வாய்ட் மெயின் இல்லாட்டி ஹேஷ் இன்க்ளூட்லேருந்து எழுதலாமே, ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, ஹேஷ் இன்க்ளூட் conio.h, void main. ஒரு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் நான் போன கிளாஸில் பார்த்தேன் இல்லையாப்பா, இன்ட் a b c. ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட்டில் 2 வேல்யூ வாங்க போகிறோம் அப்படின்னா என்னடா பண்ணணும், 2% ஆஃப் டி, அதாவது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணணும். 2% ஆஃப் டி, ஆம்பர்ஷன் ஆஃப் ஏ ஆம்பர்ஷன் ஆஃப் பி, செமிகோலன். இஸ் கிளியர்? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம வாங்கிட்டோம், 2 வேல்யூஸ் நம்ம வாங்கிட்டோம். ஏபிசிங்கிறது வேரியபிள், இன்டிஜர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப்பு. அதுக்கப்புறம் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்அப் ஸ்டேட்மெண்ட். என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம், சியோட வேல்யூவை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ண போகிறோம். சிங்கிறது என்ன டேட்டா டைப், இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் டி, சி வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம், சிம்பிள் ப்ரோக்ராம், அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ இதில் நான் எந்த ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணலடா. நார்மலாக என்னோடய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இருக்குது பார், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எங்கே சார் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to alter the sequence of program. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாரு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு நடக்கக்கூடிய ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1லேருந்து 3க்கு போவோம், 3லேருந்து 5க்கு வருவோம். இதுமாரி என்னோடய ப்ரோக்ராமோட சீக்வன்ஸை நான் ஆல்டர் பண்ண போகிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி. அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ we are going to alter the sequence of program. So that is the main things of statements. ஓகே, ஸோ அதில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது முடித்ததுக்கப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அந்த வெறும் இஃப் எல்ஸ் மட்டும் பார்ப்போம்டா. இஃப் மட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்லி ஒன் டைம், ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்லி ஒன் டைம், இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் மோர் தென் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம்டா. ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இது வந்து ஜஸ்ட் லைக் தட் எஸ் ஆர் நோ ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் பல தடவை எக்ஸிக்யூட் ஆக போகுது, மோர் தென் ஒன் நம்பர் ஆஃப் டைம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் பேரை ஒரு தடவை ஸ்க்ரீனில் நீ பார்க்கணும் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாம். இது சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். உன் பேரை பல தடவை நான் உன்னோட ஸ்க்ரீனில் 10 தடவை எனக்கு பிரிண்ட் ஆகணும் சார், 20 தடவை பிரிண்ட் ஆகணும் சார் அப்படின்னா யூ கோ ஃபார் அன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரே ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிஷனல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மோர் தென் ஒன் டைமாக இருந்துச்சுன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் நான் பார்க்க போகிறேன். கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஆல்ரெடிடா உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்லி கொடுத்ததுலேருந்து உனக்கு நீ ஈஸியாக எடுக்க முடியுதான்னு பாரு. கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அதாவது ஏவோட நம்பர் 10ன்னு வாங்குகிறேன், பியோட நம்பர் 20ன்னு வாங்க போகிறேன். இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர்னு நான் செக் பண்ணணும். புரியுதாப்பா? ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் 20 தான் பெரிய நம்பர். இஸ் இட் கிளியர்? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், சி ப்ரோக்ராம் எழுதணும். உன்கிட்ட கேட்குறாங்க, ரைட் அ ப்ரோக்ராம் ஃபார் கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் பை யூஸிங் சி ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு இது வரைக்கும் சி பற்றி ஒன்றுமே தெரியாது, ஓகே? அதை பற்றி கவலையே படாத. ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதணும்? சி ப்ரோக்ராம்னா ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h void main ஓப்பன் braces. இது வரைக்கும் தான் சார் எனக்கு தெரியும் சி ப்ரோக்ராமில், நீங்கள் இதுதான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதுக்கப்புறம் தெரியாது அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதில் நான் என்ன ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்கேன்? கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அதாவது 2 நம்பரை வாங்கி அந்த 2 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கணும். இஸ் இட் கிளியர்? அப்போ இதுக்கப்புறம் நான் என்னடா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்? டிக்ளரேஷன் பார்ட் சொல்லணுமா? இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் என்ன, எத்தனை நம்பர் யூசர்கிட்டேருந்து நான் வாங்கணும்? 2 நம்பர் நான் யூசர்கிட்டேருந்து வாங்கணும். ஒன்று ஏ, இன்னொன்று வந்து பி. இந்த 2 நம்பரும் யூசர்கிட்டேருந்து வாங்கணும். வாங்குகிற நம்பர் என்ன டேட்டா டைப்பாக இருக்கணும்? உனக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், 10, 20ன்னு சொன்னேன். இது ரெண்டும் இன்டிஜர் டேட்டா டைப். அப்போ இன்ட் ஏ, பி. ஸோ இது நம்ம டிக்ளரேஷன் பார்ட் எதுக்கு அப்படின்னா, என்னோடய கம்ப்யூட்டருக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து 2 வேரியபிள் வாங்க போகிறேன், 2 வேரியபிளும் இன்டிஜர் வேரியபிள் அப்படிங்கிறது என்னோடய சிஸ்டமுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இதுதான் டிக்ளரேஷன் பார்ட். நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் டிக்ளரேஷன் பார்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஐ எம் கோயிங் டு கெட் த வேல்யூஸ் ஃபார் ஏ அண்ட் பி. வேல்யூஸ் வாங்குறதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ப்பா யூஸ் பண்ணுவோம்? ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்கேன்அப்பில் 2 வேல்யூ வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்கேன்அப் 2 வேல்யூ 2% ஆஃப் டி. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கு ஒரு ஆம்பர்ஷன் ஆஃப் ஏ, ஆம்பர்ஷன் ஆஃப் பி, செமிகோலன். ஸோ சி ப்ரோக்ராமில் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட் பி எண்ட் வித் செமிகோலன். இதுக்கப்புறம் என்ன வரேன்? இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் சொன்னோம் இல்லையாப்பா? இஃப், எல்ஸ் இஃப், நார்மலாக ஒரு நெஸ்டட் எல்ஸ் இஃப், இதுக்கெல்லாம் நம்ம வந்து செமிகோலன் போட மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரோக்ராம் எழுதும் போது உனக்கு இன்னும் நல்லா புரியும். எந்த ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம செமிகோலன் போட மாட்டோம், எக்ஸப்ட் டூ வைலுக்கு மட்டும் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இதில் நான் உனக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம். இப்போ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். இஃபோட சின்டெக்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல, டைரெக்டாக ப்ரோக்ராம் எழுதிட்டு நம்ம சின்டெக்ஸ் பார்த்தோம்னா உனக்கு ரொம்ப நல்லா புரியும். ஓகேவாப்பா? ஸோ இப்போ இஃப் ஒரு கேர்லி ஓப்பன் பிரேசஸ், கேர்லி க்ளோஸ் பிரேசஸ், இஃப் ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சு அப்படின்னா, இது
என்னப்பா என்ன ஆப்ரேட்டர் கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர் இஃப் ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஓப்பன் பிரேசஸ் printf a is greater close braces else printf b is greater close braces. இங்க பாரு இந்த if statement இப்போ if ஓட syntax நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு க்ளோஸ் பிரேசஸ் போட்டுடுறேன். if ஓட syntax பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து syntax பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு if ஸ்டேட்மெண்ட்டு இங்கே ஒரு ரெண்டு வேரியபிள்ப்பா, வேரியபிள் 1 வேரியபிள் 2. இங்கே ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன், கிரேட்டர் தென் ஆப்ரேட்டர், ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், லெஸ்ஸர் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் if ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 else ஸ்டேட்மெண்ட் 2 க்ளோஸ் பிரேசஸ். ஓகே, இங்கே பாரு, இந்த v1க்கு பதில் தாண்டா a, v2க்கு பதில் தான் b. ஓப்பன் பிரேசஸ் போட்டேன். ஸ்டேட்மெண்ட் 1 அதான் ஸ்டேட்மெண்ட் 1ங்கிறது இந்த printf ஸ்டேட்மெண்ட்டு. எல்ஸு ஸ்டேட்மெண்ட் 2 தான் இந்த printf ஸ்டேட்மெண்ட். நல்லா கவனிடா, ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணுறேன். ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இந்த ரெண்டு கண்டிஷனை கம்பேர் பண்ணும் போது வேல்யூ ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதை நான் உனக்கு எப்படி சொல்கிறேன்? இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ த ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் எக்ஸிக்யூட்டட். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ இந்த ப்ரோக்ராமில் இதுதாண்டா ஒரு சின்டெக்ஸ் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட். இஸ் கிளியர்? இந்த இஃப்ங்கிறதுல நம்ம ப்ராப்பராக இங்கே ஒரு ஓப்பன் பிரேசஸ், அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு க்ளோஸ் பிரேசஸ், எல்ஸுக்கு ஒரு ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ். சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும்டா நம்பர் ஆஃப் ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் ஈக்குவலாக இருக்கணும். எப்படி சார் சொல்கிறீங்க? இங்கே பாரு, ஒரு ஓப்பன் பிரேசஸ், ரெண்டு ஓப்பன் பிரேசஸ், இங்கே ஒரு க்ளோஸ் பிரேசஸ், ஒரு க்ளோஸ் பிரேசஸ், இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு க்ளோஸ் பிரேசஸ் இருக்குது. ஸோ அப்போ எங்கே போடணும் நம்ம பாருங்கள், இந்த இஃப்க்கு ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் போட்டாச்சு, எல்ஸுக்கு ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் போட்டாச்சு. ஸோ கரெக்டாக இருக்குது. 1 2 3 3 ஓப்பன் பிரேசஸ், 1 2 3 3 க்ளோஸ் பிரேசஸ். இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த ப்ரோக்ராமை பாருங்கள், இந்த இது வரைக்கும் உனக்கு தெரியும். ஓகே, இந்த stdio.hனா நான் போன இதிலே சொல்லியிருக்கேன் உனக்கு, ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஹெடர் ஃபைல்ஸ். அதாவது என்னோட ப்ரோக்ராமில் printf scanf என்ன பண்ணணுங்கிறத இந்த ஹெடர் ஃபைல் மூலமாக நான் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் இந்த conio.hங்கிறத நான் இன்னும் உனக்கு எலாபரேட்டாக சொல்லலை. கன்சோல் இன்புட் அண்ட் அவுட்புட் ஹெடர் ஃபைல்ஸ். அவுட்புட் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், ஏன்னா இது பக்கத்தில் சின்னதாக நீங்கள் வேணால் தெரிஞ்சு வச்சிங்கடா, clr scr getch இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த ப்ரோக்ராமில். அதுக்கு தான் இந்த ஹெடர் ஃபைலை முன்கூட்டியே நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். அடுத்ததாக வாய்ட் மெயின் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஓப்பன் பிரேசஸ். ஸோ டிக்ளரேஷன் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்டா தம்பி. ரெண்டுமே இன்டிஜர் வேரியபிள் ஏ பி. அடுத்தது இன்புட் ஸ்டேட்மெண்ட் மூலமாக ரெண்டு வேல்யூ வாங்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்த மாரி ஏவோட வேல்யூ வந்து 10, பியோட வேல்யூ வந்து 20ன்னு யூசர்கிட்டேருந்து வாங்குறேன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இஃப் ஏவோட வேல்யூ என்ன வாங்கியிருக்க 10, பியோட வேல்யூ என்ன வாங்கியிருக்க 20. இது ஒரு கண்டிஷன். செக் பண்ண பார்ப்போம். இஃப் 10 கிரேட்டர் தென் 20 ஆன்னு செக் பண்ணுறோம். 10 கிரேட்டர் தென் 20ஆப்பா, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸில் என்ன சொன்னேன், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? அப்போ எனக்கு ஸ்க்ரீனில், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும், printf b is greater அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிளில் இது வந்து 20ன்னு வச்சுக்கோ, b வந்து 10ன்னு வச்சுக்கோ. எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் சொல்லி பார்ப்போம். எங்கே வந்து ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 10. அப்போ ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணும் போது கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஏ கிரேட்டர் தென் பி. ஆமாம், ஏ கிரேட்டர் தென் பி தான், கண்டிஷன் ட்ரூ. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஏ இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும்.
புரியுதாப்பா? ஸோ இதுதான்ப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஏன் சார் நீங்கள் இன்னும் இஃப்பை சொல்லி கொடுக்கல அப்படின்னா, இந்த இஃப்ங்கிறது மோஸ்ட்லி நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இஃப் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இஃப் எல்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த நெஸ்டட் அப்படிங்கிறது ஒன்று ஞாபகம் வச்சுக்கடா. இந்த நெஸ்டடுங்கிறது எல்லாத்துக்குமே வரும். அதாவது அடுத்தது ஸ்விட்சுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கும் நெஸ்டட் ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெஸ்டட் ஃபார் அப்படின்னு ஒன்று இருக்குது. நெஸ்டட் வைல் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது என்னென்னா இங்கே பார்த்துக்கோ, நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னா இஃப் எல்ஸ் வித்தின் இஃப் எல்ஸ் இஸ் கால் நெஸ்டட் இஃப் எல்ஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்விட்ச், இப்போ ஸ்விட்சு ஓப்பன் பிரேசஸ் ஸ்விட்ச், இதுதான் அதுக்கான மீனிங். ஸ்விட்ச் வித்தின் ஸ்விட்ச் இஸ் கால் நெஸ்டட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அதேமாதிரி ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் வித்தின் ஃபார் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஓப்பன் பிரேசஸ், இங்கே ஒரு ஃபார் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுமாரி பார்த்தோன்னே நீ எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். நெஸ்டட் இஃப் எல்ஸ் அப்படின்னா என்ன? இஃப் எல்ஸ் வித்தின் இஃப் எல்ஸ் இஸ் கால் நெஸ்டட் இஃப் எல்ஸ். நெஸ்டட் ஸ்விட்ச்னா என்ன? ஸ்விட்ச் வித்தின் ஸ்விட்ச் இஸ் கால் நெஸ்டட் ஸ்விட்ச். நெஸ்டட் ஃபார் அப்படிங்கிறது என்ன? ஃபார் வித்தின் ஃபார் இஸ் கால் நெஸ்டட் ஃபார். வைல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன? நெஸ்டட் வைல். வைல் வித்தின் வைல் இஸ் கால் நெஸ்டட் வைல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். இந்த இஃப் எல்ஸ்லேயே நிறைய ப்ரோக்ராம் இருக்குடா. நான் இன்றைக்கி உனக்கு சும்மா ஒரு ப்ரோக்ராம் கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி இது போதும். நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் இதே இஃப் எல்ஸை வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்ப்போம். இதை முடிச்சுட்டு அடுத்தது நெஸ்டட் இஃப் எல்ஸ் பார்ப்போம். இப்போ எல்சிஃப் அப்படின்னா எல்சிஃப்லேயே நம்ம ஒரு 4-5 ப்ரோக்ராம் பார்த்தா தான் நம்மளுக்கு இன்னும் நம்ம தெளிவாக ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஒரே ப்ரோக்ராமில் எல்லாத்தையும் முடிச்சிட முடியுமா சார் அப்படின்னா கற்றுக்கவும் முடியாது. இதுலேருந்து சில டவுட்ஸ், நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.